Hi friends, welcome to Chandra's Kitchen. இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் மூளை வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மூளை வறுவல் வந்து ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இது ரசம் சாதம், சாம்பார் சாதம் இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மூளை வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு மூளையை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே வந்து கொஞ்சம் பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கேன். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்க பூண்டை இதோட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துடலாம். இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் திக்காக கலந்து வச்சுக்கலாம். இது கூட நம்ம மூளையை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரி எல்லா மூளையும் வந்து கலந்து எடுத்து வச்சுருங்க. இது வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக கலந்தீங்கன்னா உடஞ்சிரும். இதை கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கலந்து விடுங்க. இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம கலந்தாச்சு. கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் வந்து 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு ஸ்பூனில் நம்ம வந்து கலந்து வச்சுருக்க மூளையை வந்து எடுத்து ஒவ்வொன்றா இந்த மாதிரி வச்சுடுங்க. இதை வந்து நம்ம உடனே திருப்பி விடக்கூடாது. இதுக்கு ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம வந்து லைட்டாக திருப்பி விடலாம். இதை நம்ம கலந்துக்கிட்டே இருந்தோம்னா எல்லாமே உடஞ்சிரும். அதனால வந்து நம்ம பொறுமையாக ஒவ்வொன்றா இதை திருப்பி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 2 பக்கமும் செவக்க வெந்துருச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம திருப்பி விட்டாச்சு. கூட நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்த பிறகு திரும்ப ஒரு வாட்டி இதை நம்ம திருப்பி விட்டுறலாம். இப்போ நம்மளுடைய சுவையான மூளை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மூளை வறுவலை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.